இன்னைக்கு செல்லம்மாவோட கல்யாண நாள். இன்னும் 8 மணி நேரத்துல அவ கல்யாண நாள் வடமலையோட இறந்த நாளா மாறணும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏன் செல்லம்மா, ஆட்டோக்காரன் காசு கொடுக்கறதுக்குள்ள நீ சாமி கும்பிட வந்துட்டியா? சாமி கும்பிட்டது ஒரு குத்தமா? சாமி கும்பிடுறது குத்தம் இல்ல செல்லம்மா. ஆனா கூட வந்தவனை மறந்துட்டு சாமி கும்பிட வந்தியா, அதான் சரியில்லைன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாண நாளுங்க. கோயிலுக்கு வந்து வாக்குவாதம் பண்ணுமா? வீட்டுல கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், அதை சொல்றியா? சரியில்லை செல்லம்மா, நீ கொஞ்ச நாள சரியே இல்ல. ஆபீஸ்க்கு போறதையே மறந்துட்டு கோயில்னு சுத்திரியா? அதான் ஏன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒரு வேண்டுதல் தாங்க. என்ன வேண்டுதல்? நீங்க அதுக்கெல்லாம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துட்டு இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன். வடமலைக்கு இன்னும் என் மேல கோவம் போல இருக்கு. அமுதாவும் வாசு சந்தோஷமா வாழ்றாங்கன்னு தெரிஞ்சா எல்லாமே சரியா போயிடும். அவங்க சந்தோஷமா வாழத்தான் போறாங்க செல்லம்மா. நிலத்துக்கு உண்டான பணத்தை உன் வீட்டுக்காரர் கொடுத்துட்டாரு. வாசு புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போயிருக்கான். அதான் கோயிலுக்கு வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். வந்த இடத்துல உன்னை பார்த்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க எல்லாரும் கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பா வரணும்மா. கண்டிப்பா. நான் கிளம்பட்டுமா? போயிட்டாங்களா? எப்படி செல்லம்மா உன்னால எல்லார்ட்டையும் நல்ல மாதிரியா பேச முடியுது? என்னால அவங்க மூஞ்சியை பார்க்க முடியல. ஏங்க, அமுதா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த அம்மா நமக்கு சம்மந்தி அம்மா. நீங்க கொடுத்த பணத்துல அவங்க புது வீடு வாங்க போறாங்க. அப்ப அவங்க இன்னும் வீடு பார்த்துட்டு தான் இருக்காங்களா? சரி, அது வேண்டாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறாங்க. புது வீடு கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாரையும் வர சொல்றேன். வாங்க சாமி கும்பிடலாம். ஐயோ, என்னங்க இது? அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மாலை வாங்கிட்டு வாங்க. ஏன்? நான் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு மண்சோறு சாப்பிட போறேன். என்ன மண்சோரா? எதுக்கு? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். சாமி கிட்ட போன குழந்தை ஆத்மா சாந்தி அடையணும் தான் இந்த மாதிரி காரியம்லாம் செய்யறியா? அதுக்காக தான் அந்த ஜோசிக்கார மட்டும் போக வேணும்னு சொன்னேன். அவங்க எதோ சொல்லி உன் மனசை குழப்பிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா வீட்டுக்கு போலாம். வா வா. ஐயோ, நீங்க புரியாம பேசுறீங்க. நான் மண்சோறு சாப்பிட போறது குழந்தைக்காக இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். எனக்காகவா? என்ன சொல்ற? உங்களுக்கு ஏதோ தோஷமா, உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. என்னது? ஏன் உயிருக்கா? நீங்க அதெல்லாம் இப்ப என்ன சொல்ல வைக்காதீங்க. வாங்க சாமி கும்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணா செல்லமா, நீ வா. அது என் கழுத்துல போடுங்க. போடுறேன் செல்லம்மா. கழுத்துல போடுங்க. மன்னிச்சிரு செல்லம்மா. என்னங்க இது? நல்ல நாளும் அதுவும் இல்ல செல்லம்மா, உன்னை வான்னு தான் கூப்பிட்டேன். போங்க, போய் ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வாங்க. போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. ஒரு தாலி கயிறு கொடுங்கள. கொஞ்சம் சீக்கிரமாமா.
அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, நீங்க அப்படியே கொடுங்க. கொடுங்கம்மா, கொடுங்கம்மா, கொடுங்க. சார் காசு ஓ, எவ்வளோம்மா? 10 ரூபாய் சார். சில்லறை இல்லையா சார்? இல்ல வச்சுக்கோங்கம்மா. முதல்ல அந்த தாலிய கழுத்துல கட்டுங்க. அழாத செல்லுமா. என் தாலியை கொண்டு போய் 10 வச்சு கொண்டு வாங்க. தாலி எல்லாம் விட வீட்டுக்கு வர மாட்டேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். செல்லுமா, செல்லுமா. இந்த செல்லுமா, இந்த தாலி செயினை கழுத்துல போட்டுக்க. சாமி கிட்ட வைங்க.
என்ன செல்லமா அது? நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படி? எதுக்கு மன்சூர் எல்லாம் சாப்பிட்ற நீ வேண்டிக்கணும்? கடவுள் தந்தை எதுவுமே கைவிட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். என் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்குங்க. எதுக்கு தேவையில்லாம பயப்படணும்? விளக்கு கீழே விழுறதும் செயின் அறுந்து போறதும் சாதாரணமா நடக்கிற விஷயம் தான். அதுக்கு போய் யாராவது பயப்படுவாங்களா? இது சாதாரண விஷயம் தான். ஏன் இப்படி திடீர்னு அடுத்து நடக்கணும்? இப்படி குதர்க்கமா கேட்டா எப்படி? இது குதர்க்கம் இல்லைங்க, மூட நம்பிக்கையும் இல்ல. இதெல்லாம் மனசாட்சிக்கு பயந்து வாழ்றவங்களுக்கு கடவுள் காட்டுற அறிகுறி. விளக்கு விழுந்தது, தாலி செயின் அறுந்தது, இதெல்லாம் கடவுள் நமக்கு அனுப்புற SMS சொல்றியா? எங்க நான் எவ்வளவு தூரம் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க? கடவுள் என்ன நேரடியா வந்து பேசுவாரா? இந்த மாதிரி அறிகுறியில தான் நமக்கு உணர்த்துவாரு. அது நாம தாங்க புரிஞ்சுக்கணும். அது மூட நம்பிக்கைன்னு ஒதுக்காம இப்படி நடக்கிற அளவுக்கு நாம ஏதாவது தப்பு பண்ணுமா இல்ல பண்ண போறோமான்னு நமக்கு நாமே அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம சரி பண்ணிட்டோம்னா பெரிய ஆபத்து வந்தாலும் தப்பிச்சிடலாம். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நான் உங்களை மனசு விட்டு கேக்குறேன். உங்க மனசுக்குள்ள ஏதாவது ரகசியமோ குழந்தைய கடத்திட்டாங்களா? யார் குழந்தைய? செல்லம்மா குழந்தை சார். இல்ல, என் குழந்தை இங்கதான் இருக்குன்னு தோணுது. வருத்தமோ பிரச்சனையோ என்ன 6 நாள்ரா பாத்துக்க. சாவு இயற்கையா இருக்காது, அனாதை புணமா தான் சாவு போறேன். எதுவா இருந்தாலும் சரி என்கிட்ட இன்னைக்காவது சொல்லுங்க. நாம 2 பேரும் சேர்ந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவு தேடலாம். பேரும் சேர்ந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவு தேடலாம். இப்ப எதுக்கு திடீர்னு இப்படி கேக்குற? இல்லைங்க, உங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. திடீர்னு யாரோ பார்க்க போறீங்க, யாரோ போன்ல மிரட்டவும் செய்யறாங்க. குறைக்கிற நாயெல்லாம் கடிக்காது செல்லமா. நீங்க இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுறதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட நீங்க அன்னைக்கு அடிபட்டு வந்தீங்களே, சரி அதுக்கு என்னென்ன சொல்றீங்க? காசு பணம் புடுங்கிறதுக்காக ரவுடிங்க பிரச்சனை பண்றது சகஜம் தானே? எங்க அன்னைக்கு ஸ்னேகா தான் ஆள் வச்சு அடிச்சாங்கன்னு சொல்றீங்க, இன்னைக்கு ரவுடிங்கன்னு சொல்றீங்க. என்ன குறுக்கு விசாரணை பண்றியா? செல்லமா, நீ ரெஸ்ட் எடு. நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும். அங்க எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க அந்த இடத்தை விக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? சரி சரி, நீங்க எங்க போனாலும் சரி, நான் உங்க கூடவே வருவேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்களை தனியா அனுப்புற தைரியம் எனக்கு இல்லைங்க. எதுக்கு அனாவசியமா இப்படி பயப்படுற? நீ எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா வீட்டுல இரு. நடந்ததெல்லாம் திருஷ்டி பரிகாரமா எடுத்துக்க. இது பாரு, நான் போயிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தோட திரும்பி வரேன். செல்லுமா, என் மேல கோவமா? எது படப்படன்னு பேசுவேன் தவிர உங்க மேல எனக்கு கோபம் வருமா? இந்த செல்லமா வாழ்றது உங்களுக்காகவும் பாரதிக்காகவும் தான். கல்யாண நானும் அதுவும் உங்களை தனியா அனுப்புறது எனக்கு மனசு இல்லைங்க. அதனாலதான் இவ்வளவு பேசுறேன்.
என்ன பண்றது செல்லம்மா? தனியா போக வேண்டிய நேரம் வந்தா போய் தானா? நீயும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாம குழந்தைக்காக தனியா இருந்து சமாளிச்சுதானே ஆகணும். என்னங்க சொல்றீங்க? கொஞ்ச நேரம்னாலும் சரி, வாழ்க்கை முழுசுனாலும் சரி. என் செல்லம்மா எப்பவுமே தன்னம்பிக்கையோட தைரியமா வாழணும்னு ஆசைப்படுறேன். எந்த நிலைமையிலையும் பூவும் பொட்டுமா சிரிச்ச முகத்தோட பளிச்சுன்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? சொல்றேன், தப்பா எடுத்துக்காது. அப்ப விளக்கு அடைஞ்சதுக்கும் இன்னைக்கு செயின் இருந்ததுக்கும் நீ இவ்வளவு பதட்டமா வரையே, அந்த மாதிரி இனிமே ஒரு நாள் ஆகாத. இதுவே கடைசியா இருக்கட்டும். ஏங்க, இந்த மாதிரி நடக்கிறப்போ எந்த பொம்பளையா இருந்தாலும் துடிச்சு போயிடுவோம். என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க? அதை இப்ப சொல்றதை விட லெட்டரா போடுறேன். என் ஒவ்வொரு எழுத்தும் உன்னை சமாதானப்படுத்தும், தைரியப்படுத்தும். கூடிய சீக்கிரம் லெட்டர் போடுறேன் பாரு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். செல்லுமா, இந்த பாரதி எப்படி? குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்க. வர